சொல்லிட்டு மனதளவுல உண்மையாவே நம்பாதவங்க. இந்த அத்தியாயத்துல பிரபஞ்சமும் மக்களும் எப்படி உருவாகுனாங்கன்னு ஆரம்பிக்கிறோம். அப்போ இறைவன் படைத்த முதல் மனிதனான ஆதாமுக்கு முன்னாடி இப்லிஸ் வணங்க மறுக்கிறாரு. அதனால இப்லிஸ சொர்க்கத்திலிருந்து இறைவன் அனுப்பிடுறாரு. சாத்தானா இருக்கிற அந்த இப்லிஸ் மக்களை தீய வழியில நடத்தணும்னு முடிவெடுக்கிறாரு. இதனால நன்மைக்கும் தீமைக்கும் பகை உண்டாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆதாம் ஏவாளோட மனசை கெடுத்து தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து பழத்தை சாப்பிட வைக்கிறாரு சாத்தான். அதனால இறைவன் அவங்களையும் சொர்க்கத்திலிருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஆனாலும் இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற யாரையும் இறைவன் கைவிட மாட்டாரு, கஷ்டப்பட விட மாட்டாரு. அதனால ஆதாமையும் ஏவாளையும் மன்னிச்சு அவங்கள நல்ல வழியில நடத்துறாரு. இதுல இருந்து இறைவன் எவ்வளவு பெரிய மனம் படைத்தவன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஜிப்துல ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்கு தான் இறைவன் மூசாங்கிற ஒரு தூதுவரை அனுப்பி வைக்கிறாரு. எவ்வளோ கஷ்டத்துல இருந்து காப்பாத்தினாலும் இஸ்ரேலிய மக்கள் நன்றி உள்ளவர்களா இருக்காம இறைவனோட நம்பிக்கையிலிருந்து திரும்ப திரும்ப விலகிடுறாங்க. மூசா சொல்லியும் கேட்காம ஒரு பசுமாட்டை கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மூசா கிதிருங்கிற ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவருக்கு தெய்வீக அறிவு நிறைய இருக்குது. அது சாதாரண மனுஷனுக்கு எட்டாத அறிவு. இதன் மூலமா மனுஷனுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இறைவனுக்கு தெரியும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வர்றது காபாவுடைய முக்கியத்துவம். இஸ்ரேலை பார்த்து பல காலமா தொழுதுட்டு இருந்த வழக்கத்தை மாத்தி மெக்காவை நோக்கி தொழுக ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 1 அல் ஃபாத்திஹா. மிகவும் கருணையுள்ள மிகப்பெரிய மனம் படைத்த இறைவன் அல்லாவின் பெயரால அனைத்து உலகங்களுக்கும் இறைவனான அல்லாவுக்கு அனைத்து புகழும் சேரட்டும். தீர்ப்பு நாளுடைய தலைவனே, உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குவோம். உன்னிடம் மட்டுமே உதவிக்கு நாடுவோம். எங்களை நல்வழியில் நடத்திடு. நீங்கள் ஆசீர்வதித்தவர்களுடைய பாதையில எங்களை நடத்திடு. இதுதான் திருக்குரானுடைய முதல் சூரா. இந்த 7 வசனங்கள் தான் குரானுடைய ஆரம்பமா இருக்கு. அல் ஃபாத்திஹானா தோற்றுவாய் இல்லனா ஆரம்பம்னு அர்த்தம். குரானுடைய முதல் சூறாவா இருக்கிறதுனால இந்த சூறாவுக்கு அல் ஃபாத்திஹான்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த 7 வசனங்களும் இறைவன் நமக்கு வணங்க சொல்லி கொடுத்த வசனங்கள். இறைவனுக்கும் இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற உரையாடல் தான் இந்த அல் ஃபாத்திஹா. நம்ம வாழ்க்கை முழுக்க இறைவனை வழிபடணும், இறைவன் மேல நம்பிக்கையா இருக்கணுங்கிறத இந்த சூறா நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இறைவனுக்கே சொந்தம், மனுஷங்களும் மற்ற உயிரினங்களும் சேர்த்து. நம்மளோட காலத்துக்கு அப்புறமா எல்லாரும் திரும்ப இறைவன் கிட்ட தான் போவோங்கிறத மறக்க கூடாதுன்னு இந்த சூறா சொல்லி தருது. இஸ்லாமியர்களோட அனைத்து வழிபாடுகள்லையும் இந்த சூறா தான் முதன்மையா இருக்கணும். சாப்டர் 2 அல் பக்காரா. அல் பக்காராவுக்கு தமிழ்ல பசுமாடுன்னு அர்த்தம். இந்த சூறாவுக்கு அல் பக்காரான்னு பேரு வைக்கிறதுக்கு காரணம் மூசா இஸ்ரேல் மக்களை ஒரு பசுமாடை பலி கொடுக்க சொன்னதுனால தான். இதுவரை கண்ணால பார்க்காத இறைவனை நம்புறவங்களுக்கு குரான் கண்டிப்பா நல்ல வழியில கொண்டு போகும். மொத்தம் 3 வகையான மக்கள் இருக்காங்க.